ஐயா இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது ஒருத்தவங்க நம்ம கேள்வி கேட்டுருக்காங்க. அந்த கேள்வி என்ன நம்ம பார்ப்போமே. யார் பாத்தீங்கன்னா சிவா தர்மலிங்கம். சரி வணக்கம். சரி வணக்கம் ஐயா உங்களுக்கு. சார் நீங்க இருந்த காலத்துல தமிழ் பள்ளிகளின் ஆசிரியர்களின் பங்களிப்பு, அதாவது கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. ஆசிரியர்களின் பங்களிப்பு கம்பேர் இக்கால ஆசிரியர்களின் பங்களிப்பு எப்படி இருக்கும்? இக்காலத்தில் வந்து ஒரு பங்களிப்பு வந்து வெவ்வேறாக இருக்கிறதா அப்படின்றது திரு சிவா தர்மலிங்கம் அவர்கள் வந்து கேட்கலாம். சரி சொல்லலாமா? வணக்கம் சிவா தர்மலிங்கம். அருமையான காலத்திற்கு தேவையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. நாங்க படித்த காலத்தில் உள்ள ஆசிரியர்களுடைய பங்களிப்பு அளப்பரியது. அதாவது ஊடகங்கள்லாம் இல்லாம, டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம்லாம் இல்லாம, கணினியினுடைய அந்த உதவியெல்லாம் இல்லாம, வெண்பலகை என்ற பயன்பாடு கூட இல்லாம பிளாக் போர்ட், அது உண்மையிலேயே வந்து கரும்பலகையா தான் இருக்கும். 4 அல்லது 5 பலகைகளை வந்து கருப்பு வண்ணம் பூசி ஆணி அடிச்சு அந்த பலகை அப்படி வச்சிருப்பாங்க. அதுல வெண்கட்டியில் எழுதுவாங்க. சாக் அண்ட் டாக் மெத்தட் ஆனாலும் அந்த ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பு இருக்க எங்களை மனப்பாடம் செய்து வைத்த விதம், எங்களுக்கு இது உணவு அளித்த விதம். அப்போ பால் ரொட்டியும் பண்ணி கொடுத்தாங்க. தோட்டத்துல இருக்கனால தோட்ட நிர்வாகம் பண்ண கொடுத்தது. நாங்க வந்து அந்த ஆசிரியர்கள் வந்து அவங்க மேல பய உணர்ச்சின்னு சொல்ல முடியாது, மரியாதை உணர்ச்சி. பயம் கண்டிப்பா இருக்கும். அடியெல்லாம் கொடுப்பாங்க, கணம் கொடுப்பாங்க, மனப்பாடம் செய்யலைன்னா சொல்வதற்கு இருக்கிற ஒரு பணம் இருக்கும் பாருங்க. அதுக்காகவே விழுந்து விழுந்து படிப்போம். இப்பொழுது சொல்லுவது இல்லை. அதனால பிள்ளைங்க வந்து மனப்பாடம் பண்ண மாட்டாங்க. சில இடங்கள் இருக்கு, சில பள்ளிக்கூட ஸ்பெல்லிங் எல்லாம் செய்யறாங்கதான். ஆனா அந்த காலகட்டத்துல அந்த சூழ்நிலையில அந்த ஆசிரியர் பங்களிப்பு அளப்பரியது. அதாவது தொழில்நுட்பம் இல்லாத காலங்கள் கூட அவங்க அர்ப்பணிப்புணர்வோடு செய்வாங்க. மாலையில கூட எங்களை தங்க வச்சு எங்களுக்கு அவங்களால் முடிந்த உணவெல்லாம் அழித்து மனப்பாடம் செய்ய சொல்லுவாங்க, கணிதம் எல்லாமே. ஆனா இப்பொழுது உள்ள மாணவர்களுடைய பங்கும் அளப்பரியதுதான். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்றவாறு அவங்க செய்யறாங்க. என்ன ஒரு குறைபாடு கேட்டா, அவங்களுக்கு அதிகமான வேலைப்படும், தொழில் சார்ந்த வேலைப்படும். கணினி, அப்புறம் அறிக்கைகள் தயாரித்தல், அப்புறம் கூட்டங்களுக்கு அடிக்கடி சென்று பயிற்சிகளுக்கு அடிக்கடி சென்று. அந்த காலத்துல ஆசிரியர்லாம் ஒரே பயிற்சி தான், ஆசிரியர் பயிற்சி கல்லூரி வருவாங்க, அவ்வளவு முடிச்சு. பட்டல்ல அல்லது தங்க விடுதலை போய் வசதியாக ஒரு வாரம் அல்லது 4 நாட்கள் பயிற்சி எல்லாம் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த வசதி அந்த காலத்துல இல்லை. இப்ப நிறைய அந்த மாதிரி தங்களை மேம்படுத்திக் கொள்வது, தங்களுடைய பணியை மேம்படுத்திக் கொள்வதற்கு, தங்களுடைய திறன்களை கேட்டல், பேச்சு, வாசிப்பு, எழுத்து போன்ற அந்த திறன்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான நிறைய கொடுக்குறாங்க. இவங்களுடைய காலகட்டத்தில் நிறைய அர்ப்பணிப்பு இருக்கு. ஆனா முழுமையான வகுப்பறை கற்றல் கற்பித்தல் முழுமையாக அங்கே அவர்களுக்கு வழங்கப்பட்டார். இப்ப 40 நிமிடம் அல்லது 30 நிமிடம் முழுமையாக வந்து அவங்க அங்க இருந்தாங்கன்னா நிச்சயம் பிள்ளைங்களுக்கு இன்னும் அதிகமா அவங்க கொடுக்கலாம். அவங்களுடைய வேலைப்பொழுது மற்ற வேலைகள், தொழில் சார்ந்த வேலைகள், கணினி சார்ந்த வேலைகள், அறிக்கைகள் சார்ந்த வேலைகள் அதிகமா இருக்கிறதுனால அதிகமான கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அது சிறப்பா, ஆனா தமிழ் பள்ளியை பொறுத்த ஆசிரியர்கள் ஒட்டுமொத்த பார்வையினுடைய பார்க்க சிறப்பா செய்யறாங்க. நானும் பார்க்கின்றேன். 20 மகளும் ஒரு ஆசிரியராக இருக்கின்றார். ஆமா, சிறப்பு போதனைகள் தான் முன்னேறிக்காங்க. அவங்க எவ்வளவு வேலை செய்யறாங்க, எவ்வளவு ஃபைலிங் சிஸ்டம் செய்யறாங்க, எப்படி எல்லாம் மாணவர்களை அரவணைந்து கொண்டு வராங்க, இதெல்லாம் நிறைய செய்யறாங்க. தமிழ் பள்ளியில பாக்குறேன், சோடை என்று சொல்ல முடியாது. ஒரு சில குறைபாடுகள் உள்ள ஆசிரியர்கள் இருக்கலாம், மன போராட்டங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழ் பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். என்னிடம் படிக்கின்ற ஓபன் யூனிவர்சிட்டி, அதாவது பொது பல்கலைக்கழகத்துல பட்டப்படிப்புக்கு படிக்கின்ற மாணவர்கள் நாடு முடிந்து படிக்கிறார்கள். அவர்களுடைய அந்த கொடுக்கின்ற அந்த செய்திகளை பார்க்கும்போது, இப்பொழுது இன்று பெற்றோர் சங்க கூட்டம் ஐயா, இப்பொழுதுதான் வந்தவுடன் உங்களுடைய வகுப்பில் இணைந்து விட்டேன் ஐயா கேட்கும்போது நமக்கே கஷ்டமா இருக்கு. நிறைய செய்யறாங்க. நீங்களும் ஒரு தமிழ் பள்ளி, உங்களுடைய தலைமை ஆசிரியர், உங்களுடைய கவிதா கணக்கு போன்ற ஆசிரியருடைய அர்ப்பணிப்புலாம் என்னன்னு தெரிஞ்சிருப்பாங்க. அந்த காலத்தினுடைய ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பும் இப்பொழுது அடிப்படும் அனுப்பப்படும் வெவ்வேறு நிலைகளில் சிறப்பாக இருக்கு. அப்போ வசதிகள் குறையும். பள்ளிக்கூடத்திலேயே கதியா கிடந்தாங்க. இப்பொழுது வீட்டையும் பார்க்கணும், தொழிலையும் பார்க்கணும், மற்ற அவங்களுடைய குடும்பம் சார்ந்த துறைகளையும் கவனிக்கணும். மிக சவால் மிக்க ஒரு அர்ப்பணிப்பு. கண்டிப்பாக. அப்ப அந்த வகையை சரியா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா அவர் கேட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இதற்கும் வெவ்வேறான விஷயங்கள் மாற்றம் அடைந்திருக்கிறது. ஆனா இரண்டுமே வந்து சிறப்பான விஷயங்களை வந்து தந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்றதுதான் ஐயாவுடைய கருத்து. கண்டிப்பாக இந்த கேள்விக்கு ஐயா பதில் உங்களுக்கு நல்ல ஒரு
விடயத்தை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். சரிங்களா? சரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஐயா இன்னொரு கேள்வியும் அதே அவ்வளவுதான். அதேதான் அவங்களும் கேட்டிருக்காரு. தமிழ் பள்ளிகளில் மாணவர்கள் அதிகரிக்க மலாய் மற்றும் ஆங்கில மொழி பள்ளிகளுடன் போட்டியிட முடியுமா? அதற்கு என்ன மாற்றங்களை கொண்டு வரலாம்? அதாவது இவருக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அடுத்தது என்னுடைய கேள்வியே அதுதான் பாருங்களேன். கண்டிப்பாக அது வந்து பாத்தீங்கன்னா அவர் கேட்கறது வந்து உண்மையாகவே இப்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடியதுதான். ஏன்னா அதற்கான முக்கிய காரணமே ஏன் அதுக்குதான் நாங்க பள்ளிக்கு வந்து சில பேர் வந்து அதுக்காகவே பள்ளிக்கு அனுப்பணும், தமிழ் பள்ளி தேர்வு பண்ணணும். ஆமா. இதை பத்தி உங்களுடைய கருத்து இல்லை, இந்த மாற்றங்கள் கொண்டு வர முடியுமா அப்படின்னு? இப்ப கல்வி அமைச்சு வந்து டிஎல்பி சொல்லி இருமொழி கொள்கை திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது பல நகர பள்ளிகளில் அதிகமாக நகர்ப்புற அல்ல நகர பள்ளிகளும் ஒரு சில நகர்ப்புற பள்ளிக்கூடங்கள் வந்து அமல்படுத்துறாங்க. அதனால அங்க வந்து எங்கெல்லாம் டிஎல்பி இருக்கின்றது அங்க மாணவர்கள் அதிகரிக்கிறார்கள். அதுவே அது வந்து ஒரு சவால் மிக்க ஒரு செய்தியா இருந்தாலும் கூட மலாய் மற்றும் ஆங்கில மொழி பள்ளிகளுடன் போட்டியிட முடியுமா? நிச்சயம் முடியும், நிச்சயம் முடியும். அதுக்கு நல்ல சான்று வந்து என்னது சயின்ஸ் ஃபேர் என்று சொல்லக்கூடிய அறிவியல், அப்புறம் மேத்ஸ் ஃபேர் அறிவியல் போட்டிகள், மற்ற அனைத்துலக ரீதியிலான பல போட்டிகள் சென்று நம்முடைய மாணவர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள். விளையாட்டு தேர்வும் சரி, இந்த குறிப்பாக நம்ம வந்து இந்த நடமாட்டு கட்டுப்பாட்டு ஆணையர் இந்த தலவா பிகேபி அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம மாணவர்கள் வந்து நிறைய இந்த கணினி சார்ந்த தயாரிப்புகளை நிறைய செய்யலாம். ஏன்னா என்னை கேட்டால் ஒரு தமிழ் பள்ளியில் படிக்கின்ற மாணவன் நிச்சயமா ஆங்கிலம் பேசுவான், நிச்சயமா அவன் மலையை பேசுவான். அவங்க இந்த திறமை இருந்துச்சா நிச்சயம் அவங்க செய்வான். அதனால மலாய் பள்ளிக்கூடம் மூலியம் ஆங்கில மொழி பேசுகின்ற மாணவர்கள் நம்ம போட்டி போட முடியும் என்பதற்கு நம்முடைய பள்ளிக்கூடங்கள் சிறந்த நிலையில் இருக்கிறார்கள். அது கண்கூடாக எடுத்துக்காட்டுகள் கூகுத்தாம் பள்ளி, ஜாசி, பல பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கின்றேன். அங்கே மாணவர்கள் பேசுகின்ற அந்த மலாய் மொழியும் அந்த உச்சரிப்பையும் ஆங்கில உச்சரிப்பையும் நான் பார்த்து மிகவும் அதிர்ச்சியில சந்தோஷப்பட்டேன், மகிழ்ச்சி அடைந்தேன். எனக்கு ரொம்ப பிரமிப்பா போயிட்டு இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி. பெற்றோர்களை பொறுத்தவரையில் அவங்க இதெல்லாம் சிலர் பார்க்கல. நல்ல கல்விமான்கள், நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிற வங்கிகளில் வேலை செய்வதர்கள், பெரிய தொழிற்சாலை வேலை செய்வதர்கள், பெற்றோர் செல்வதற்கு நம்ம பிள்ளைகள் மருத்துவர்களாக கூட பிள்ளைகள் வந்து அனுப்பியிருக்காங்க. பேராசிரியர் டாக்டர் சுவாமிநாதன் கூட ஒரு பேரப்பிள்ளைய முதலாம் ஆண்டில் இருக்காங்க. அப்படின்னா அந்த மொழி மேல பற்று, இந்த தமிழ் மேல பற்று, என்னுடைய மாணவன், என்னுடைய பேரன், என்னுடைய குழந்தை எதிர்காலத்துல 3 மொழிகள் ஏற்கிறது. தமிழ் எடுத்திருப்பான், மலையை எடுத்திருப்பான், ஆங்கிலம் எடுத்திருப்பான். ஆகவே அவர்களுக்கு நாம் சரியான போட்டியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. மலாய் பள்ளிக்கூடங்கள், அதாவது எஸ்கே பள்ளிக்கூடங்கள் ஈடு கொடுத்து நம்ம படிக்க செய்யும் நம்ம பிள்ளைங்க. அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வசதிகள் அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இந்த வசதிகளை நம்முடைய தமிழ் பள்ளிக்கு அரசாங்கத்தையே நம்பி இருக்காமல் சமூகமும் இந்த தமிழ் பள்ளியிலே வசதிகளை செய்து கொடுத்தால் நல்ல சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஐயா. அந்த வகையில் இந்த கேள்விக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா திரு சிவா அவர்கள் கண்டிப்பா இந்த கேள்விக்கு வந்து ஐயா தக்க ஒரு பதில சொல்லியிருக்காரு.